தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஒரு சிறு சம்பவம் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் அவர் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது நடந்தது. விவேகானந்தர் என்னும் நரேந்திரன் 10-12 வயதில் ஒரு சிறிய பள்ளியில் மாணவனாக படித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் பூகோள பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நரேந்திரன் அப்பொழுது கண்களை மூடி தியானத்தில் இருப்பவன் போல இருக்கிறான். இதை ஆசிரியர் பார்த்து விட்டார். அடே, பாடம் நடக்கும் பொழுது தூங்கவா செய்கிறாய் என்று சொல்லி பையன் நரேந்திரனை கோபித்து கொண்டு பிரம்பால் 2 அடியும் அடித்து விடுகிறார். பாடம் முடியும் தருவாயில் ஆசிரியர் மற்ற பையன்களிடம் கேள்வி கேட்கிறார். விழித்த கண் விழித்தபடியே இருந்து பாடத்தை கவனித்த பையன்கள் எல்லாம் கேள்விக்கு விடை சொல்ல இயலாமல் திருதிருவென்று விழித்தார்கள். பிறகு நரேந்திரனிடம் கேள்விகள் கேட்ட பொழுது அவன் ஒவ்வொரு கேள்விக்கும் டக்கு டக்கு என்று பதில் கூறுகிறான். ஐயோ, இந்த பையன் பாடம் கேட்கும் பொழுது தூங்குகிறான் என்று அடித்து விட்டோமே என்று வருந்தினார் ஆசிரியர். அவருக்கும் அன்று ஒரு பெரிய உண்மை ஒன்று விளங்கிற்று. மனதை ஒருநிலைப்படுத்தி பிறர் சொல்லும் விஷயங்களை தெரிந்து கொள்ள கண்களை அகல விரித்து பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. கண்களை மூடி அறிவை செலுத்தி கூர்மையாக விஷயங்களை கிரகித்தல் வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார் ஆசிரியர். நரேந்திரன் பிறகு எவ்வளவு சுடர்ந்த மதியுடையவராக வளர்ந்தார் என்பதும் அரிய தத்துவங்களையெல்லாம் உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் ஆற்றல் பெற்று விவேகானந்தர் என்னும் பெயருக்கேற்ப விளங்கினார் என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததுதான். இந்த சம்பவம் ஒரு பெரிய தத்துவத்தையே விளக்குகிறது. எனக்கு பார்க்கடலிலே பரந்தாமன் படுத்து கிடக்கிறான், அரவணையிலே அரிதுயில் கொல்லுகிறான் என்றெல்லாம் காத்தர் கடவுளான விஷ்ணுவை கலைஞர்கள் கற்பனை பண்ணியிருக்கிறார்களே, அது சரிதானா என்று எண்ணினேன் நான். என் நிறைந்த ஜீவராசிகளையெல்லாம் காத்தளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள பரந்தாமன் சும்மா கண்களை திறந்து வைத்து கொண்டு பூலோகத்திலும் வைகுண்டத்திலும் நடக்கும் காரியங்களையெல்லாம் கண்கொண்டு பார்த்து கொண்டிருந்தால் காரியம் உருப்படுமா? ஆதலால் கண்களை மூடி அரித்துயிலில் அமர்ந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையெல்லாம் என்னென்ன என்று அறிவதிலேயே தன் முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிறான் பரந்தாமன். இப்பொழுது விளங்குகிறது அரவணையில் கிடந்து அவன் ஏன் அரிதுயில் கொள்கிறான் என்று. இவனையே குன்றினில் நின்று வானில் இருந்து நீள்கடல் கிடந்த ஆதி தேவன் என்று திருமழிசை ஆழ்வார் பாடியிருக்கிறார். இவன் பள்ளி கொள்வதற்கு தேர்ந்தெடுத்த இடம் கடல், ஆறு, அரங்கம் என்று சொல்லப்படுகிறது. அரங்கம் என்றால் ஆற்றின் நடுவிலே இருக்கும் ஒரு தீவு. தமிழ்நாட்டிலே இந்த அரங்கன் துயில் கொள்கின்ற இடங்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேல் இருக்கும். அவைகளில் அதிமுக்கியமானவை 2. ஒன்று உத்தரரங்கம் என்று சொல்லப்படும் பள்ளிகொண்டான், மற்றொன்று தென்னரங்கம் என்று சொல்லப்படும் ஸ்ரீரங்கம். ஆம், அவன் தென் சொல் கடந்தான் என்றாலும் வடச்சொல் கலைக்கு எல்லை தேர்ந்தவனாயிற்றே. அந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரங்கநாதனை எல்லோரும் அறிவோம். ஆனால் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போவது அவனை அல்ல. வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகொண்டா என்னும் தலத்தில் அமைந்திருக்கும் உத்தர ரங்கநாதன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தென் தமிழகத்தின் ஸ்ரீரங்கம் போல வட தமிழகத்தின் புகழ்மிக்க ஆலயமாக திகழ்கிறது பாலாற்றின் ஓரம் அமைந்திருக்கும் உத்தர ரங்கநாதர் திருக்கோவில். பிரம்மனின் யாகத்தை காத்தருளியவர் இந்த பெருமாள். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திற்கு அருகில் பள்ளிகொண்டா என்னும் ஊரில் உள்ள இந்த ஆலயம் இந்திரனின் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய ஆலயம். ஆண்டாளை மனம் முடித்தது போல பள்ளிகொண்டாவில் செண்பகவல்லியை திருமால் மனம் புரிந்த தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்று திகழ்கிறது. அதெல்லாம் சரி, தமிழகத்தின் எல்லையில் இந்த சிறிய ஊரில் வந்து இவன் பாயை விரித்து பள்ளி கொண்டதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறீர்களா? இதை தெரிந்து கொள்ள உத்தரரங்க மகாத்மியத்தையே ஒரு புரட்ட வேண்டும். மாமியார் மருமகள் சண்டை உலகம் தோன்றுவதற்கு முன்னமே தோன்றியிருக்கிறது போல, செல்வம் கொழிக்கும் மாமியாரான லட்சுமிக்கும் கல்வி நிரம்பிய மருமகளான சரஸ்வதிக்கும் ஒரு விவாதம், தங்களில் யார் பெரியவர் என்று. இந்த பிரச்சனைக்கு முடிவு காணும் பொறுப்பு பாவம் அந்த அப்பாவி பிரம்மன் தலையில் விழுந்திருக்கிறது. அவர் எவ்வளவுதான் மனைவிக்கு அடங்கி நடப்பவராக இருந்தாலும் உண்மையை மறைக்கவில்லை. இந்த நில உலகில் கல்வியை விட செல்வத்திற்கு தான் மதிப்பு அதிகம், ஆதலால் லட்சுமியே பெரியவள் என்று தீர்ப்பு கூறிவிடுகிறார்.
கோபம் பிறக்கிறது சரஸ்வதிக்கு. புருஷனிடம் கோபித்துக் கொண்டு பூலோகத்திற்கே வந்து விடுகிறாள். சகய பர்வதத்தில் வசித்து வருகிறாள். பிரம்மாவுக்கோ தனிமை. சத்திய விரத கஷேத்திரத்தில் ஒரு அஸ்வமேத யாகம் ஒன்று செய்ய முனைகிறார். சரஸ்வதி அந்த யாகத்தை அழிக்க விரைகிறாள். நதி உருவில் பெருக்கெடுத்து யாகசாலைக்குள் புகுந்து விடலாம் என்று நினைக்கிறாள். பிரம்மா தம் தந்தையாகிய மகாவிஷ்ணுவை சரணடைகிறார். முன்னமேயே அம்பரீஷ முனிவர் தவத்திற்கு இறங்கி பூலோகத்தில் அவருக்கு காட்சி தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு. ஆகவே முனிவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் பிரம்மனுடைய வேண்டுகோளை பூர்த்தி செய்யவும் விரைந்து இந்த பூமிக்கு வருகிறார். பெருக்கெடுத்து ஓடி வரும் ஆற்றிற்கு குறுக்கே சங்கு சக்கரதாரியாக ஆதிசேஷ சயனனாக தெற்கே தலையும் வடக்கே காலுமாக பள்ளி கொண்டு விடுகிறார் திருமால். பாலாறாக பெருகி வந்த சரஸ்வதியை மேற்கொண்டு போக விடாமல் தடுத்து விடுகிறார். அம்பரீஷ மகரிஷிக்கும் அன்று காட்சியளிக்கிறார். கல்வி அறிவால் ஏற்படும் அகங்காரத்திற்கு அணை போட்டு அறிவை வளரச் செய்யும் பெருமாளாக இந்த பள்ளிகொண்டான் தலத்தில் உத்தர ரங்கத்திலே பள்ளி கொண்டு விடுகிறார் பெருமாள். இந்த தலத்தை அடைந்ததுமே சந்நிதி தெருவில் உள்ள தேரடியில் இருக்கும் சிறிய திருவடியாகிய ஆஞ்சநேயரை நாம் வணங்க வேண்டும். அதன் பிறகு மேற்கு நடந்து திருவந்தி காப்பு மண்டபம், கோபுர வாயில் எல்லாம் கடந்தால் கோவிலை அடையலாம். கோபுரம், கோவில், மண்டபம், சந்நிதி எல்லாவற்றையும் பார்த்தால் இந்த வடரங்கர் தென்னரங்கரை போல அவ்வளவு ஒன்றும் செல்வந்தர் இல்லை என்பதை அறிய முடிகிறது. பள்ளிகொண்டானுடைய சன்னதிக்கு போகும் முன்பு ஒரு சிறு மாடத்திலே மேற்கே தலையும் கிழக்கே காலும் நீட்டிக்கொண்டு ஒரு சிறிய ரங்கநாதர் ஒருவர் இருக்கிறார். கஸ்தூரி ரங்கர் என்பது இவருடைய திருநாமம். ஆனால் இங்கு உள்ளவர்கள் சோட்டா ரங்கநாதர் என்று நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். கஸ்தூரி ரங்கன் என்று அழகிய தமிழில் திருநாமம் இருக்கும் பொழுது எதற்காக ஹிந்தி மொழியை இவருடைய பெயருடன் சேர்த்து சோட்டா ரங்கநாதர் என்று கூறுகிறார்கள் என்று விசாரித்து பார்த்தால் முகமதியர்கள் படையெடுத்து கோவில்களையெல்லாம் இடித்து கொண்டே வருகிறார்கள். இதை அறிகிறார்கள் இந்த ஸ்தலத்தார். உடனே பள்ளிகொண்டானை காப்பாற்றுவதற்காக கருவறைக்கு முன்பு ஒரு பெரிய சுவர் ஒன்றை எழுப்பி அவரை மறைத்துவிட்டு அவருக்கு பதிலாக இந்த சுவருக்கு இந்த புறம் ஒரு சிறிய ரங்கநாதரை உருவாக்கி வெளியே கிடத்தி வைத்து விடுகிறார்கள். கோவிலுக்குள் நுழைந்த முகமதியர் இங்கு வந்து பார்த்துவிட்டு, இவர்தானா உங்கள் சாமி? இது என்ன சோட்டா சாமி என்று கேலி செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்களாம். ஆம், மோட்டா ரங்கநாதரை காப்பாற்றிய சோட்டா ரங்கநாதர் தம்மையுமே காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அன்று. ஆதலால் இன்றும் இங்கு இவருக்கு அக்ரஸ்தானம் கொடுக்கப்படுகிறது இந்த திருக்கோவில் நிர்வாகத்தினால். கருவறையில் இருக்கும் பள்ளிகொண்டான் அதாவது மோட்டா ரங்கநாதர் நல்ல ஆஜானுபாகு. கிரீடம், குண்டலம், திருமன்காப்பு, வேட்டி, உத்திரியம் எல்லாம் சாத்திக்கொண்டு திருவனந்தாழ்வான் என்னும் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேவி அவருடைய கையை தாங்க பூதேவி திருவடிகளை வருடி கொண்டிருக்கிறாள். நாபி கமலத்தில் நான்முகன், எல்லாம் நல்ல சிலை உருவில். அரவணையில் அரிதுயில் கொள்ளும் இந்த அரங்கனை தொழுதுவிட்டு வெளியே வந்து கோவிலை ஒரு சுற்றலாம். இந்த ஆலயமும் மிகப்பெரிய ஆலயம். நான் முன்னர் கூறியது போல பாலாற்றின் தென்கரையில் கிழக்கு முகமாக அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். 5 நிலை ராஜகோபுரம், அதன் எதிரிலே 4 கால் ஊஞ்சல் மண்டபம், இடதுபுறம் வியாசர் புஷ்கரணி என்று அனைத்தும் ஒருங்கே அமைந்திருக்கிறது. 2 திருச்சுற்றுகளை கொண்டதாக அமைந்துள்ள இந்த கோவில் கோபுரத்தின் உள்ளே நுழைந்ததும் கொடிமரம், பலிபீடம் எல்லாம் காட்சியளிக்கிறது. இதனை அடுத்ததுதான் மகா மண்டபம், அர்த்த மண்டபம் எல்லாம் அமைந்திருக்கிறது. ஆலயத்தின் வெளிச்சுற்றில் ராமானுஜர், ஸ்ரீராமர், கண்ணன், ஆண்டாள், தல மரங்களான பாதிரி மரம், பாரிஜாத மரம் மற்றும் கருடாழ்வார், எம்பெருமான் திருவடி, சொல்லின் செல்வரான வீர அனுமன் ஆகிய அனைவருமே இங்கிருக்கிறார்கள். மேலும் மணவாள மாமுனிகள் தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது. மகா மண்டபத்தில் இடதுபுறம் உற்சவ மூர்த்திகள், 12 ஆழ்வார்களின் திருமுகம் எல்லாம் அமைந்திருக்கிறது. மேலும் பிள்ளை லோகாச்சாரியார், முதலி ஆண்டான், மணவாள மாமுனி, ஆளவந்தார், நவநீத கண்ணன் ஆகியோருடைய திருமேனிகள் எல்லாம் கலைநயத்துடன் காட்சியளிக்கிறது. இதில் கண்ணனுடைய திருமேனி மிகவும் கலை அம்சத்துடன் வடிக்கப்பட்டிருக்கிறது. கருவறையில் இருக்கும் எம்பெருமானின் திருக்கரம் பக்தர்களை வா என்று அன்போடு அழைக்கும் திருக்கோலத்தில் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் அதே பொலிவுடன் எம்பெருமான் திருக்காட்சி தருகிறார். தாயார் ரங்கநாயகி தனி சன்னதியில் வீற்றிருந்து சேவை சாதிக்கிறார். 4 திருக்கரங்களுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் அழகுற அருளாசி வழங்குகிறாள் தாயார். இந்த தலம் பிரம்மஹத்தி தோஷம் போக்கும் தலம் என்று கூறுகிறார்கள்.
திரேதா யுகத்தில் தேவேந்திரன் தன் மனைவி இந்திராணியோடு இங்கு வந்து வனத்தில் உலாவிக் கொண்டிருந்திருக்கிறான். அப்பொழுது கிளி வடிவில் கூடியிருந்த ரிஷிகளை எல்லாம் கொன்று விடுகிறான். இதனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. இதற்கு பரிகாரம் வேண்டி நின்ற இந்திரனுக்கு காச்சியப்ப முனிவர் அறிவுரை கூறுகிறார். பள்ளிகொண்டா தலத்திற்கு வந்து வியாச புஷ்கரணியில் நீராடி ஓராண்டு காலம் பள்ளிகொண்டா உத்திர ரங்கநாதரை தரிசித்து தனது பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதாக இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் கூறுகிறது. மேலும் இந்த தலம் 16 வகை செல்வங்களையும் அள்ளித்தரும் தலமாக போற்றப்படுகிறது. அதிலும் குறிப்பாக திருமண பேறு வழங்கும் தலமாக திகழ்வதால் இங்கே திருமண வைபவங்கள் அதிகம் நடைபெறுகிறது. நீண்ட காலம் திருமணம் தடைப்பட்டவர்கள் இங்கு வந்து வேண்டி சென்றால் கூடிய விரைவிலேயே திருமணம் கைகூடும் என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். ஒன்றை கூற மறந்துவிட்டேனே, இந்த கோவிலின் பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் முன் மண்டபத்தோடு கூடிய ஒரு சிறிய கோவிலில் சீதா லட்சுமண சமேதராக ஸ்ரீராமன் நல்ல சிலை வடிவில் நின்று கொண்டிருக்கிறான். சுமார் 4.5 அடி உயரமுள்ள சிலா வடிவங்கள் மிக மிக அழகு வாய்ந்தவை. அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனாக அமைந்த ராமன், லட்சுமணன் மற்றும் சீதை ஆகிய மூவரையும் சேர்த்து தரிசிக்கலாம். இங்கே ராமாயண பாராயணம் செய்து கௌசலையாய் ராமனை தாளாட்டி தசரதனாக ராமன் வனம் புக புலம்பி கரதுஷன் யுத்தத்தில் ராமனுக்கு உதவி புரிய தண்டெடுத்து அனவரதமும் ராம கதையருளும் குலசேகர ஆழ்வாரையும் இந்த சந்நிதியிலே காணலாம். நல்ல செப்பு சிலை உருவத்தில். ராமர் சந்நிதியை விட்டு கொஞ்சம் வடக்கே நகர்ந்தால் அங்கே ஒரு சிறு கோவிலில் வெண்ணெய் உண்ணும் கண்ணன் என்னும் கருந்தெய்வ காட்சிக்கு ஏங்கி நிற்பவர்கள் எல்லாம் இங்கு வந்து கல்லிலும் செம்பிலும் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கும் கண்ணனை கண்டு வணங்கலாம். கண்ணன் உதடுகளிலே தவழும் குறுநகை நம்மை பரவசப்படுத்துகிறது. வெண்ணெய் உண்ட வாயனாக ரங்கநாதரை கண்டு வேறொன்றையும் காணாதவர் அல்லவா அந்த திருபானாழ்வார். அவரையும் இங்கு பார்க்கலாம் இதே சன்னதியில். குழந்தை கண்ணனை பிரிந்து இன்னும் கொஞ்சம் வடக்கே நகர்ந்தால் ஆண்டாள் சன்னதி. கல்லுருவிலும் செப்பு படிமத்திலும் உருவாகியிருக்கிறாள் ஆண்டாள். நல்ல அழகான சிலைதான். ஆனாலும் இதைவிட இன்னும் அழகான சிலை இந்த ஆலயத்தில் உண்டு. அவற்றை காண வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டும். திரும்பவும் பள்ளிகொண்டான் சன்னதிக்குள் நுழைந்து திரு உண்ணாழி பிரகாரத்தையே ஒரு சுற்ற வேண்டும். அங்கு செல்லும் பொழுது அர்ச்சகர் கூறுவார், இங்கு கர்ப்ப கிரகம் பிரணவ வடிவத்தில் அமைந்திருக்கிறது. இந்த பிரணவ வடிவமான கர்ப்ப கிரகம் இந்த உத்தரங்கத்திலும் அந்த திருவரங்கத்திலும் மட்டும்தான் இருக்கிறது என்றெல்லாம் கூறுவார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருட்டில் கொஞ்சம் உற்று நோக்கினால் 2 சிலா உருவங்களை பார்க்கலாம். ஒன்று ஆண்டாள், மற்றொன்று கண்ணன். திறமையான சிற்பி செதுக்கிய பொற்சிலைகள் அவை. அந்த சிலைகளை காண்பதற்காகவே பள்ளிகொண்டா தலத்திற்கு ஒரு நடை நடக்கலாம் போல. அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் மனம் புரிந்தது போலவே இந்த பள்ளிகொண்டாவிலே இந்த உத்தர ரங்கநாதர் சம்பாதி முனிவர் விருப்பப்படி செண்பகவல்லி என்ற பக்தையை பங்குனி உத்திர நாளன்று மனம் புரிந்ததாக கூறுகிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. இந்த ஆலயம் வருடம் முழுவதும் விழா கோலம் பூண்டிருக்கிறது. சித்திரையில் 10 நாட்கள் பிரம்மோற்சவ பெருவிழா நடைபெறுகிறது. மேலும் வைகாசியில் விசாக கருட சேவை, ஆனியில் ஜேஷ்டா திருமஞ்சனம், ஆடியில் பூரம், 4ஆம் வெள்ளி, ஆவணியில் கிருஷ்ண ஜெயந்தி பவித்திர உற்சவம், புரட்டாசி நவராத்திரி விழா, ஐப்பசியில் தீபாவளி, கார்த்திகையில் தீப திருவிழா, மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி, தனுர் மாத பூஜை, தை மாதத்தில் கிரிவலம், மாசியில் தெப்ப உற்சவம், பங்குனியில் உத்திரம், பெரிய பிராட்டியார் உற்சவம் என்று விழாக்களுக்கு பஞ்சமே இல்லை. இந்த ஆலயம் தினசரி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும். வேலூர் மாவட்டம் வேலூர் வட்டத்தில் பாலாற்றின் தென்கரையில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. வேலூர் குடியாத்தம் வழித்தடத்தில் வேலூருக்கு மேற்கே 23 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆம்பூரிலிருந்து வருவதென்றால் கிழக்கே 25 கிலோமீட்டர் தொலைவிலும், குடியாத்தம் என்னும் ஊரிலிருந்து தென்கிழக்கே 9 கிலோமீட்டர் தொலைவிலும் பள்ளிகொண்டான் ஆலயம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.